வணக்கம். இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சிங்க்ல உள்ள வாட்டர் இன்லெட் பைப் வந்து லீக் ஆகுதுன்னு கூப்பிட்டுருந்தாங்கங்க. கப்ல யூஸ் பண்ணாமலே எல்போவ எப்படி சேஞ்ச் பண்றது தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, எல்போ ஜாயின்ட்ல வந்து லீக் ஆயிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் எல்போ வந்து ஆல்ரெடி வந்து கிராக் ஆயிருக்கும் போல. எல்போல வந்து லைட்டா பிரஷர் குடுத்து இழுக்கும்போதே வந்து எல்போ தெரிச்சிருச்சுங்க. அப்புறம் ஆக்ஸா பிளேட வச்சு பைப்ப கட் பண்ணிறாம, பொறுமையா எல்போவ மட்டும் கட் பண்ணிட்டு, எல்போவ ஃபுல்லா ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன் அனுபவம் இருந்தா மட்டும் இந்த ஒர்க்க பாருங்க. அப்படி இல்லன்னா வந்து லேர்ன் பண்ணிக்கங்க. அப்புறம் எல்போ உடைச்சு எடுத்துட்டு 3/4 இன்ச் புது எல்போ வாங்கி போட்டாச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து 3/4 கர பிராஸ் ஆர்எஃப்டிய போடுறதுக்கு பதிலா வந்து பிவிசி ஆர்எஃப்டிய போட்டிருந்தாங்கங்க. அப்புறம் அதையும் சேஞ்ச் பண்ணிட்டோம்ங்க. அப்புறம் பழைய பைப் லீக் ஆகும்னு அத மாத்தாம புது பைப்ல வந்து அந்த பிராஸ் ஆர்எஃப்டிய போட்டு கனெக்ட் பண்ணி ஒர்க் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. அப்ப டேப்பும் பார்த்தீங்கன்னா, பழைய டேப் வந்து 3/4 இன்ச் பிவிசி டேப் போட்டிருந்தாங்க. அப்புறம் அத எடுத்துட்டு வந்து 1/2 இன்ச் ஃப்ளெக்சிபிள் சிங்க் டேப் வந்து போட்டு குடுத்துட்டோம்ங்க. இது வந்து எல்லா டைரக்ஷன்லயும் வந்து நம்ம எங்கிட்டு வேணுமோ, அது பொசிஷனுக்கு ஏத்த மாரி